உயிர்மை ஒற்றுமை என்பவற்றின் நிலைப்பாட்டின் பொருட்டு உயிர்நீத்த ஸ்ரீலங்காவின் 70வது சுதந்திர தின நிகழ்வு ஒரே தேசம் என்ற துணைப்பொருளில் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு காலிமுக திடலில் இடம்பெறவுள்ளது. குறித்த நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் உள்ளிட்ட தலைவர்களும் முப்படை பிரதானிகளும் அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். சிறப்பு விருந்தினராக பிரித்தானிய இளவரசர் எட்வர்ட் மற்றும் அவரது மனைவி ஷோபியும் கலந்து கொள்ள உள்ளதுடன் இந்தியா, சீனா, அமெரிக்கா மற்றும் சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள், தூதுவர்கள் மற்றும் பிரமுகர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வமத வழிபாட்டு நிகழ்வுகள் இன்று ஆரம்பமாகியதோடு சுதந்திர தின ஒத்திகைகள் இன்று கொழும்பு காலிமுக திடலில் இடம்பெற்றது. இதன்போது முப்படையினரின் அணிவகுப்புகளும் இடம்பெற்றன. பிரம்மாண்ட அணிவகுப்பு மரியாதையில் இராணுவம், விமானப்படை, கடற்படை, போலீஸ் விசேட அதிரடிப்படை, சிவில் பாதுகாப்பு படையணி, தேசிய சிறுவர் படையணி ஆகியவற்றின் 7882 பேர் பங்கேற்க உள்ளனர். இதனை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டங்கள் அமுல்படுத்தப்பட உள்ளன. சுதந்திர தினத்தன்று போலீசார் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதிகாலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இந்த போக்குவரத்து திட்டங்கள் அமுல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்கா கடற்படையின் யுத்த கப்பல்களும் விமானப்படையின் விமானங்களும் சாகசங்களில் ஈடுபட உள்ளன. இதேவேளை இன்று இடம்பெற்ற ஒத்திகையின் காரணமாக காலிமுக திடல் உள்ளிட்ட பல வீதிகள் காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.